நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அரியருக்கு நமக்கு உண்மையிலேயே நம்மளை கஷ்டமான விஷயம் எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் தான். ஏன்னா இந்த எக்ஸாம் தான் நம்மளை அரியர் ஆக்குது. ஓகே, அரியர் கொண்டவனாக ஆக்குது. எவ்வளோ 2.5 மணி நேரமா 3 மணி நேரமா 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரம் பரீட்சை எழுதுற மாதிரியே என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க? இந்த எழுதையில என்னென்னலாம் யோசிப்பீங்க? நான் நிறைய கவிதை எழுதியிருக்கேன் சார் இந்த மாதிரி பரீட்சையிலே. எஸ் சார். ஓ, பேப்பர்ல யோசிச்சு பின்னாடி பேப்பர்ல எழுதி வச்சுப்பேன். கடைசியில் போகும்போது கிழிச்சு எடுத்துட்டு போயிடுவேன் சார். எப்படின்னா பெஞ்சு ரைட் சைடு உட்காந்துருப்பேன் நான். எனக்கு மேக்ஸிமம் அமைஞ்சிரும், ரைட் சைடு அமைஞ்சிரும். எனக்கு வந்து வண்டி ஓட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பெஞ்சோட அளவு ஒரு வண்டியோ பைக்கில் கார் லாரி அந்த மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுற மாதிரியே நான் இமேஜின் பண்ணிப்பேன் சார். வண்டி ஓட்ட சும்மா இந்த பக்கம் கை வச்சுப்பேன், அது கீர் போடுற மாதிரி. அப்படி காலை நானே இது அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி வண்டி ஓட்டுற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு அப்படி ஃபுல்லாக 3 மணி நேரம் அப்படி கழிச்சு 3 மணி நேரம் ஃபுல்லாக அப்படியே வண்டி ஓட்டுற மாதிரியே அப்படி ஆக்ஷன் பண்ணி நானே இமேஜின் பண்ணி வண்டி ஓடிட்டே இருக்கும். ஆமாம், வண்டி பெஞ்ச் வந்து என்னோட வண்டி, ஃப்ரெண்டில் இருக்கவங்க அந்த பெஞ்ச் வந்து இன்னொரு வண்டி. ஓ, அந்த மாதிரி அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபாலோ சைடு வாங்க முடியாது. ஸோ பின்னாடி தான் போய் பின்னால போனேன். ஏன்னா ஜாமா இருக்கு. எவ்வளவு தூரம் போயிருக்கும்? அது என்னைய நானே மறந்து ஓட்டினதா ஒரு 1/2 அன் ஹவர் மறந்து ஓட்டிருப்பேன். 1/2 அன் ஹவர் அப்புறம் கான்ஷியஸ்க்கு வந்துருவீங்க? ஆமா, வந்துருவேன். ஆனா ஃபுல்லா 2 ஹவர்ஸ் வந்து வண்டி தான் ஓட்டுவேன். வண்டி தான் ஓட்டுவேன் சார். எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே எதுவும் தெரியாதுன்னு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு பண்ணால் போர் அடிக்குமா? இந்தமாரி அழகான மேம்லாம் வந்திருந்தாங்கன்னா அப்படி ஜாலியாக பேசிட்டு இந்த கதையெல்லாம் வேணாம். அவ்வளோதான், தூக்கி வெளில நடிச்சிருவாங்க தெரியுமில. பிடிச்ச பாட்டு எதையாச்சும் திருப்பி யோசிச்சுட்டே இருப்பேன் மைண்ட்லே. மைண்ட்லேயே அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் யார் வந்து இன்விஜிலேட்டர் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பின்னாடி முன்னாடி யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒரு ரவுண்டு விடுவோம். அப்புறம் அவங்களுக்கு ஹாய் சொல்லுவோம். நமக்கு மட்டும் தான் கஷ்டமா தெரியுதா இல்லை அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ண வருது, அப்சர்வ் பண்ணுறது. தண்ணி வேணும், அங்கே எங்கே சார் வெளியே எங்கேயாவது போக முடியுமா? இந்த மாதிரி ஃபேன் இல்லை சார், எனக்கு நேரம் வேர்க்குது, வேற பிளேஸ் மாற்றி விடுங்க. அந்த மாதிரி எப்படி எல்லாம் டைம் பாஸ் பண்ண முடியும்? கடத்துறதுக்கு என்னென்ன உண்டோ வேற. அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காரப்போ ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்குறப்போ இவங்கெல்லாம் எழுதுறாங்களே அப்படி சொல்லி கில்ட்டி ஃபீலிங் வரும். அப்போ அடுத்த செமஸ்டர் எப்படி படிக்கணும்னு யோசிக்க தோணும். அப்போ யோசிக்க அதுக்கப்புறம் அது வெளியே வந்து அதை மறந்துடும். வெளியே வந்து நானே எழுதலை அப்படி சொன்னாங்கன்னா சரி ஒருத்தன் கூட இருக்கான் அரியருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் வந்துடும். ஓகே. ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி ப்ரேயர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எப்படியும் நான் கம்மியாக தான் படிச்சுட்டு போயிருப்பேன். எதனா ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்திருக்குமான்னு ஒரு தைரியத்தில் பார்ப்பேன். ரிப்பீட்டட் கொஸ்டினும் வந்திருக்காது. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போயிடும். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அதுக்கப்புறம் கேட்பேன் இந்த மாதிரி எதனா அவுட் ஆஃப் சிலபஸ் வந்திருக்கா. நாங்கள் வந்திருக்கிறது பார்த்து எனக்கு தெரியாது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸ் தான். அதனால ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்பேன், அவுட் ஆஃப் சிலபஸும் வராதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் உட்காந்துட்டு டைம் என்ன ஆகுதுன்னு அப்படி பார்த்துட்டு அப்படியே போயிடும். ஏன் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்திருக்கான்னு பார்ப்பீங்க? அவுட் ஆஃப் சிலபஸ்னா ஃப்ரீ மார்க் வந்துடும். நம்பர் எழுதி வச்சா நம்மளுக்கு மார்க் போட்டுருவாங்க. அதுக்கு ரிலேட்டடாக எதனா எழுதுற மாதிரி இருக்கும். இல்லை ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துச்சுன்னா திருப்பி எழுதின கொஸ்டினே திருப்பி எழுதிடலாம் நம்ம. அதனால அதுல அவங்க ஏதாவது கோளாறு பண்ணிருந்தாங்க. கோளாறு இருக்குமா? ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் ப்ரேயர் பண்றது அப்படிதான் இருக்குமே. அது ரிப்பீட்டட் கொஸ்டின் வரணும், இல்ல அவுட் ஆஃப் சிலபஸ்ல வரும். எவனா ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ்னு சொல்லிட்டாலே முடிஞ்சிச்சாங்க. கொஸ்டின் பேப்பரே அவுட் ஆஃப் சிலபஸ் தான், அவ்வளவுதான். நாங்க முடிவு போட்டோம் கொஸ்டின் பேப்பரே அவுட் ஆஃப் சிலபஸ் தான். மெயினா பயம் வரும் சார். நம்ம கூட ஒருத்தன் படிச்சிருப்பான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து. ஆனா நம்ம அப்படியே முழிச்சிட்டு இருப்போம் கொஸ்டின் பேப்பர் பார்த்து, என்னடா இதே தெரியல. ஆனா அடுத்த தடவை அரியர் அவன் கூட வரமாட்டானோ, பாஸ் ஆகி பைபிள போயிடுவானோ, என்ன பண்றேன்னே தெரியாது. அடுத்த செமஸ்டர் தனியாக உட்காந்து ஜூனியர்ஸ்லாம் இருப்பாங்க, நம்ம செட்டு பசங்க யாருமே இருக்க மாட்டேன். அந்த ஒரு பயம் இருக்கும் சார். ஏன் இந்த காலேஜ் சேர்ந்தோம், நான் ஏன் ஈசி டிபார்ட்மெண்ட் எடுத்தனே தெரியாது. ஆனால் எதுக்காக இந்த கோர்ஸ் எடுத்தோம், ஏன் சேர்ந்தன்ட்டு ஒரு ஃபீல் ஆகிடும். இப்போ நம்ம எப்படியும் படித்து இது இப்போ எழுதிலாம் பாஸ் பண்ண மாட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சிருப்பேன் சார். ஃபுல்லாகவே அதை தான் ஓடிட்டுருக்கேன் சார். நான் உண்மையிலே நான் அப்படி தான் யோசிச்சிருப்பேன் சார். நம்ம எப்படியும் படித்து பாஸ் ஆக மாட்டோம். அப்போ ஏதாவது தொழில் பண்ணுவோம். தொழில் பண்ணாலும் பொண்ணு கொடுப்பானுங்க. பொண்ணு கொடுத்த ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி கல்யாணம்லாம் ஆயிடுச்சான்னு இந்த கற்பனையில் ஆயிடுச்சு சார். அதெல்லாம் ஆயிடுச்சு. அந்த லெவலுக்கு போயாச்சு சார். சினிமா வர மாதிரி ஒரே பாட்டில் பணக்கார ஆயிடணும். அந்த 2 மணி நேரத்துல நான் கார்ல போற மாதிரியும், பக்கத்துல வைஃப் கூட இருக்கிற மாதிரியும், பெரிய பிசினஸ் மேன் ஆன மாதிரியும், படிச்ச பசங்க எல்லாம் வேலைக்கு என்கிட்ட வந்து வேலைக்கு செய்யற மாதிரியும், படிக்காத நான் வந்து பெரிய பணக்கார ஆகி அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்குற மாதிரியும் ஒரு யதார்த்தமா பாக்குறது. ஏதாமே நீங்க ஏதுறீங்களா? ஏதுங்கடா, நான் ஏதாமே படிக்காம பெரிய ஆளாயிடுறேன். அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான பார்வை அந்த கனவுலயே 2 மணி நேரம் ஓடிடும். நான் படிக்காமலே பெரிய ஆளாகி அந்த நல்லா படிச்சவங்களுக்குலாம் வேலை கொடுக்கணும் அவனுக்கு வேலை கொடுக்கணும் தோணுது. ஏன்னா படிப்பு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது, மத்ததெல்லாம் இருக்கு. என்ன ஒரு ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரிய வைக்கணும். நான் காலேஜ் விட்டு வெளியே வரும்போது 24 அரியரும் மொத்தம் அத்தனையும் இதே கனவு தான். இந்த கனவுலயே பேப்பர் ஃபுல்லா ஏதாமே புரட்டி போட்டு குத்துட்டு வந்துடும். எவ்வளவு 24 அரியர்? ஆமா சார்.